இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் ஒரு ஆச்சரியமான விஷயமா ஆவலோட வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது பாண்டியன் ஷோ சீரியலில். ஏன்னா வந்து இப்போ அரசி அந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாமல் குடும்பம் பாதிக்கப்படுங்கிற காரணத்துக்காக மட்டும் தான் வாபஸ் வாங்குறேன். அவன் தான் தப்பு செஞ்சான், தப்பு செஞ்சதுக்கு வந்து எல்லாத்துக்கும் அது தெரிய வரணும், அவனும் அதை உணரணும், அதுக்கான தண்டனை கிடைக்கணும்னு நினச்சினே தவிர தண்டனையை அவன் அனுபவிக்கணும்னு நினைக்கல. ஏன் அப்படின்னா வந்து இதனால் பாதிக்கப்பட போகிறது அந்த குடும்பமும் தான். இவன் ஒருத்தன் செஞ்ச தப்புக்காக அந்த குடும்பமும் தண்டனை அனுபவிக்கும். அதுதான் வந்து எனக்கு மனசு ஒப்பலை, அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா தான் வந்து இந்த ஒரு குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் பாண்டியனுக்கு மட்டும் இது ஏற்கனவே தெரியுங்க. கோமதி சந்தோஷப்பட, சரவணனும் கதிரும் டென்ஷனாக இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா சக்திவேலுக்கு இப்போ ஒரு குழப்பமான மனநிலை ஆக போகுது. இந்த பொண்ணை தான் கரிச்சு கொட்டணும், இந்த குடும்பத்தை தான் அப்படி பேசணும். ஆனால் அவங்க கடைசியாக வந்து குடும்பம் பாதிக்கக்கூடாதுன்னு காரணத்துக்காக விட்டுட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தான் இருக்குமோ, இப்படி ஒரு பொண்ணை நம்ம விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோமோ நம்ம பையனுக்கு மருமகளாக வரத அப்படின்னு அவங்க யோசிக்கிறது ஒரு பக்கம். இத்தனை நாள் வரைக்கும் இருந்த கோபம் எல்லாமே உடையிற மாதிரி ஒரு தருணமாக தான் இந்த தருணம் அமைய போகுது. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அவர் வீட்டுக்கு வந்து எப்படி நடந்துக்க போகிறாரு, எப்படியோ வந்து கிடச்சிருச்சுன்னு நினைக்க போகிறாரா ரிவர்ஸ், இல்லை உள்ளே போயிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி அவள் பிச்சை போட்ட மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி இன்னுமே ஈகோவை பிடிச்சி தொங்க போகிறாராங்கிறது இருக்குது. ஆனால் இவர் ஈகோவை பிடிச்சி என்ன தொங்கினாலுமே மாறி, வடிவு, பாட்டி, அதுக்கப்புறம் வந்து முத்துவேல், இவங்க எல்லாருமே வந்து இந்த அரசியை வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டோட தான் அதுக்கப்புறம் பார்க்க போகிறாங்க, மரியாதையோடு அவங்க நடந்துக்கிட்டதை பற்றி பார்க்க போகிறாங்க. அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம். திருப்பி பொண்ணு கேட்டு வந்து பேசாமல் கட்டி கொடுத்துருங்கிற மாதிரி கேட்டு இவர் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி கோவப்படுறதும், இதுக்கப்புறம் ஆனால் அரசியை வந்து எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு குமரவேல் குட்டிக்காரன் அடிக்கிறதுலாம் நடக்க போதா, ஏற்கனவே ஒரு தடவை பண்ணிட்டு ஏமாத்தினா எப்படி ஒன்று திருப்பி நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த ஃபூல் மீ ஒன்ஸ் ஃபூல் மீ ட்வைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்க போகுது. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த முடிவை அரசி எடுத்ததில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, இதில் எந்த ஜோடியை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த ஜோடி சுத்தமாக உங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னு நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் உங்களோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.